அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது மசாலா கடலை. அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். 100 கிராம் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு சால்ட், கருவேப்பிலை 2 ஆர்க்கு உருவி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கணும். இப்போ ஒரு பவுலில் நம்ம ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்துப்போம். முதல்ல கடலை மாவு போட்டுக்கலாம். அடுத்தது அரிசி மாவு, அடுத்தது மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது பெருங்காயத்தூள், தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இதோட கடலை, கருவேப்பிலை இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு பிசையணும். இப்போ நல்லா பிசறிட்டேன். இது பிசறது தான் நம்ம கேர்ஃபுல்லாக பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி பதத்தில் நம்ம பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும். கடலை மசாலா எல்லாம் சேர்ந்தாப்புல தனித்தனியாக இருந்தால் தான் நம்ம ஆயிலில் போட்டு எடுக்கிறப்போ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்ம பிசறிக்கணும். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடலை போட்டுக்கலாம். அப்படியே உதுத்து விடணும். ஒவ்வொன்றா உதுத்து விட்டோம்னா நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நல்லா நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்போது நல்லா கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அருமையான மசாலா கடலை ரெடி ஆயிடுச்சு. இது சீக்கிரமே செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட முடியும். தேங்க்யூ.